Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்ல கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வெயிட்டிங் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கீங்க, மெரிட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கீங்க, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப், ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் எப்போ பண்ணணும், அலாட்மெண்ட் ஆர்டரை ஆன்லைனில் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் காலேஜில் போய் எப்போ ஜாயின் பண்ணணும், இந்த டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 10/7/2025 இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்டகரி வைஸ் நம்ம பார்த்துலாம். நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் மெரிட் லிஸ்ட்டில் 91.375 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடையாது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 85 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 83.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 85.750 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 84.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 85.750 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 84.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 86 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 85.375 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 84.750 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 84 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 79.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 78.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை 11/7/2025 நாளிலிருந்து 13/7/2025 உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடணும். இந்த கட் ஆஃபில் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து மெயில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, உங்களுடைய லாகின் ஐடியை போட்டு லாகின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு பேஜ் வந்து ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகி இருந்ததுன்னா அந்த இடத்துல தாராளமாக நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். வந்து மெயில் ஐடி தப்பாக இருக்கலாம், சர்வர் ப்ராப்ளமாக இருக்கலாம், மெயில் வராமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி பார்க்குறது பெட்டரான ஆப்ஷன், ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கட் ஆஃபில் செலக்ட் ஆகியும் மெயில் வரல, நம்ம வந்து லாகின் பண்ணி பார்க்க தேவைன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கே நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16/7/2025 நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணலாம். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குதுன்றது ஷோ ஆகும். அந்த காலேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். 1620 ரூபாய் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ண பிறகு தான் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியாக வச்சுங்க, சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா 17/7/2025 21/7/2025 எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் அட்மிஷன் நீங்கள் போய் போட்டுடணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் நோட்ஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா the allotment of seats to the waitlisted candidate is based on vacancies available after execution of a merit list. அதாவது வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு வேகன்சியை பொறுத்து தான் வந்து சீட்டானது அலாகேட் பண்ணுவாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வொகேஷ்னல் குரூப்புக்கு வந்துட்டு 4% வந்து கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மார்க் வொகேஷ்னல் ஸ்ட்ரீமிங் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 87.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயந்தான். வொகேஷ்னல் குரூப்புக்கு வந்துட்டு இந்த இயர் வந்து ரொம்பவே வந்து கட் ஆஃப் கம்மி பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். யாரெல்லாம் வந்து அஃபிலியேட்டடில் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணியிருந்தீங்களோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் கொடுத்துங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.